இந்த அகிலத்தை ஆக்குவதும் ஆளுவதும் உழைப்பவர்கள்தான். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் 550D கம்பிகள். தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். திராவிடத்தின் பெயரால் தமிழக பண்பாட்டை அழிக்க முயற்சி நடக்கிறது என்று பிரதமர் மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை தேர்தலில் விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நெல்லையில் பிரதமர் மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்த கூட்டத்தின் உற்சாகத்தையும் வரவேற்பையும் பார்த்து இந்தி கூட்டணிக்கு தூக்கமே தொலைந்திருக்கும். உங்கள் ஆதரவுக்கு தலை வணங்குகிறேன். நாட்டின் தென்பகுதியில் இருக்கும் நெல்லை மண்ணில் பொங்கும் வீரமும் தேசப்பற்றும் என்னை மெய்சிலிர்க்க வைக்கிறது. மருது சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் ஆகியோர் துணிச்சல் மிக்கவர்கள். இவர்கள் எல்லாம் வாழ்நாள் முழுவதும் ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து போராடினர். அதே போல சுதந்திர போராட்ட காலத்தில் முத்துராமலிங்க தேவரின் தாக்கத்தால் நேதாஜியின் படைக்கு இந்த பகுதியில் இருந்து ஏராளமான தமிழர்கள் சென்றார்கள். பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் தமிழகத்திற்கான பல திட்டங்கள் உள்ளன. தென் மாநிலங்களிலும் புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிட்டு வருகிறோம். புதிய அரசு அமைந்தவுடன் அதற்கான பணிகள் தொடங்கும் என்று தெரிவித்தார். பின்னர் திமுக குறித்து விமர்சித்த அவர், திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தின் பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிறார்கள். செங்கோல், ஜல்லிக்கட்டு ஆகியவற்றை திமுகவும் காங்கிரசும் எப்படி எதிர்த்தார்கள் என்பதிலேயே அதை புரிந்து கொள்ளலாம். கச்சத்தீவு விவகாரத்தில் இரு கட்சிகளும் திரைமறைவில் செய்த இந்த வரலாற்று பிழை மன்னிக்கவே முடியாத பாவம் என்று பிரதமர் மோடி கடுமையாக சாடியுள்ளார். மேலும் தமிழகம் இன்றைக்கு போதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. குடும்ப அரசியலில் இருப்பவர்கள் போதையை ஊக்குவிக்கிறார்கள். அதிகாரம் மிக்கவர்களின் அனுமதியுடன் போதைப் பொருள் தலைவிரித்தாடுகிறது. இதை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டேன். போதைப் பொருளை இந்த தேசத்தை விட்டு ஒழிப்பேன் என்று பிரதமர் மோடி சூளுரைத்தார்.